வணக்கம் லெட்ஸ் ஸ்போர்ட் நேயர்களே, நான் உங்க நிவாஸ். அண்ட் இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் நடக்கிற இந்த 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸை பற்றி தான் நம்ம இவ்வளோ நாளாக பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸோட கிளைமேக்ஸுக்கு நம்ம வந்திருக்கிறோம். அஞ்சாவது மேட்ச் ஓவல் லண்டன்ல, கென்சிங்டன் ஓவல்னு சொல்லுவாங்க, கியா ஓவல்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேடியம்ல நடக்க போது. லண்டன்ல வந்து டெஸ்ட் மேட்சஸ் எப்படி இருக்கும், இந்த ஓவல்ல டெஸ்ட் மேட்சஸ் எப்படி இருக்கும், அதெல்லாம் பத்தி நம்ம இந்த வீடியோல கண்டிப்பா பேச போறோம். அண்ட் இந்தியா என்ன 11 ஆட போறாங்க, என்ன 11 ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, என்ன மாற்றங்கள் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத பத்தியும், அண்ட் அதே மாதிரி இங்கிலாந்து அவங்களோட 11 ரிலீஸே பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க 11 எப்படி இருக்கு, அவங்க 11 வந்து பார்த்தா நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுதா, அந்த 11 நம்மளால பீட் பண்ண முடியுமா அப்படின்ற அந்த ஒரு அனாலிசிஸையும் இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். பட் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இது ஒரு 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ். இந்த 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸோட கடைசி மேட்சுக்கு நம்ம உள்ள வந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன நிலைமையில இந்த மேட்சுக்குள்ள வரோம் அப்படின்றத பத்தி நம்ம கண்டிப்பா பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ்ல 4 மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து ஜெயிச்சாங்க ஹெடிங்லில. செகண்ட் மேட்ச் வந்து எட்ஜ்பாஸ்டன்ல இந்தியா ஜெயிச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ் கேம் லார்ட்ஸ்ல, கடைசி வரைக்கும் யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியாத மாதிரி இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி ஸ்மாலஸ்ட் ஆஃப் மார்ஜின்ஸ்ல நம்ம அந்த மேட்சை தோல்வி அடைஞ்சோம். லார்ட்ஸ்ல நம்ம மேட்சை தோத்ததுனால 2-1 அப்படின்ற அந்த மார்ஜினோட இங்கிலாந்து வந்து ஒரு லீடு எடுத்தாங்க இந்த சீரீஸ்ல. அந்த லீடோட 2-1 அப்படின்ற மாதிரி மார்ஜினோட போன மேட்ச் மான்செஸ்டர்ல நம்ம ஆட வந்தோம் அப்படின்றத பார்த்தோம். மான்செஸ்டர்ல வந்து ஒரு வெல் ஃபாட் டிரா, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சண்டை போட்டு நம்ம வந்து அந்த மேட்சை டிரா பண்ணிருக்கிறோம். அந்த டிரால கடைசியில வந்து சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் வந்து நடந்துச்சு. சீக்கிரம் கையை கொடுத்து டிரா பண்ணி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சதும், நம்ம பேட்ஸ்மேன் வந்து இல்ல இவ்வளவு நேரம் நாங்க வந்து நல்லா பேட்டிங் ஆடி இருக்கிறோம், எங்களுக்கு அதுக்கான மைல் ஸ்டோன் அந்த 100 வேணும் அப்படின்றதும், அவங்க வந்து உடனே மைல் ஸ்டோன்ஸ் முக்கியமா, நீங்க தான் மேட்சை டிரா பண்ணிட்டீங்களே அப்படின்னு பேசுறதும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், காலசாரமான விஷயங்கள்லாம் வந்து கடைசியில நமக்கு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் போன டெஸ்ட் மேட்ச்ல. அண்ட் அந்த நிலைமையில ஒரு ஃபயர்ட் அப் இங்கிலாண்டா இருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட் டெஸ்ட் மேட்சோட எண்ட்ல செஞ்சதா அவங்க வந்து நம்ம அவங்களை அவமதிச்சதா எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேசப்படுது. நமக்கும் வந்து அது ஒரு விதமான ஹியூமிலியேஷனா தான் இருந்திருக்குது அப்படின்றத பாக்குறோம். அண்ட் அதை விட நமக்கு வந்து அது மோட்டிவேட்டிங் ஃபேக்டரை விட என்ன அப்படின்னா 2-1 அப்படின்னு நம்ம பின்னாடி இருக்கோம். நம்ம இன்னும் இந்த சீரீஸ்ல வந்து இந்த சீரீஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம். இந்த மேட்சை ஜெயிச்சோம்னா அட்லீஸ்ட் இந்த சீரீஸை நம்மளால டிரா பண்ண முடியும். அப்படி இருக்கிறதுனால இந்த சீரீஸை டிரா பண்றதுக்கான அந்த மோட்டிவேஷன் நம்ம பிளேயர்ஸ் கிட்ட கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து செட்டிங். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் நம்ம இந்த கிளைமேக்ஸுக்குள்ள போறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு டெஸ்ட் மேட்சா இருக்க போகுது. அண்ட் ஓவல்ல நடக்கிறது அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ரா சுவாரஸ்யம் ஆட் பண்ண போற ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது மசாலா தூக்கலா இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, ஓவல்ல ரீசெண்டா அந்த கவுண்டி கிரிக்கெட் டீம் சர்ரே வந்து 820 ரன்ஸ் அடிச்சு டிக்ளேர் பண்ணாங்க. அந்த 820 ரன்ஸ் அடிச்சதுக்கு திரும்ப ரிப்ளையா அவங்க ஆப்போனன்ட் டீம் வந்து 300 and something அடிச்சாங்க. அடிச்சுட்டு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஃபாலோ ஆன் என்ஃபோர்ஸ் ஆச்சு. ஏன்னா 820ன்றது பெரிய டார்கெட்ன்றதுனால ஈவன் 300க்கே வந்து ஃபாலோ ஆன் என்ஃபோர்ஸ் ஆச்சு. அண்ட் அந்த மாதிரி ஃபாலோ ஆன் என்ஃபோர்ஸ் ஆனதும் மறுபடியும் வந்து இன்னொரு இன்னிங்ஸ் அந்த ஆப்போனன்ட் டீம் பேட்டிங் ஆட வேண்டியதா இருந்துச்சு. அந்த இன்னிங்ஸ்ல அவங்க வந்து பெருசா விக்கெட்டே இழக்காம அந்த மேட்சை டிரா பண்ணிட்டாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ இங்க வந்து டிராவுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. காரணம், இது ஒரு அவுட் அண்ட் அவுட் பேட்டிங் விக்கெட்டா இருக்கும். 5 நாளுமே வந்து பேட்டிங்க்கு ஃபேவரா இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு விக்கெட் தான் இது. அண்ட் நம்ம போன மேட்சே பார்த்தோம். ஆக்சுவலி வந்து மான்செஸ்டர்லயும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்துச்சு. 4 நாள் வந்து பேட்டிங் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. மேபி ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் பால் சீம் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 days பேட்ஸ்மேனுக்கு ஹெல்ப் ஆச்சு. கடைசி நாள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அன்ஈவன் பவுன்ஸ் அந்த சர்ஃபேஸ்ல இருந்து வந்துச்சு. நம்ம கேஎல் ராகுலோட விக்கெட் பார்த்தோம், பென் ஸ்டோக்ஸ் எடுத்தாரு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அந்த பிட்ச்ல இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள் இங்க ஓவல்ல நடக்குமா அப்படின்னு கேட்டா ரொம்பவே ரேர். ஓவலை பொறுத்த வரைக்கும் வந்து பால் ஃபாஸ்டா பேட்டுக்கு வரும், ட்ரூ பவுன்ஸ் இருக்கும், அண்ட் அது 5 நாளுக்கும் இருக்கும் அப்படின்றதுதான் இது வரைக்கும் நம்ம வந்து ஓவலோடைய பிஹேவியர்லாம் பார்த்துருக்கிறோம். ஸோ இங்க சேஸ் பண்றது ஈஸி அப்படின்னு கேட்டா சேஸ் பண்றது ஈஸி. அதை வச்சுதான் இங்க பேஸ்பால்ல வந்து நிறைய சக்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. உண்மையும் அதுதான். இப்ப இந்த ஓவலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மேட்சுக்கு அவங்க கொடுத்துருக்கிற அந்த விக்கெட்ல கொஞ்சம் கிராஸ் வச்சிருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ விக்கெட்ல கிராஸ் இருக்கு அப்படின்னாலே வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு அது உதவும்.
விக்கெட்ல கிராஸ் இருக்குன்னா சீம் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பால் பவுன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, நல்லா கேரி ஆகும் விக்கெட் கீப்பருக்கு, ஸ்லிப்க்கு கேட்சஸ்லாம் வந்து நீட்டா வரும், இடுப்புக்கு மேல கேட்சஸ் வரும். அந்த மாதிரியான ஒரு பிச்சா தான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரியான தகவல்கள் வருது. கொஞ்சம் கிராஸ் ஸ்டாப்பிங் வச்சிருக்காங்க அப்படின்னா இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு. பிச்சு மேல இந்த மாதிரி புல் இருந்துச்சு, கிராஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பிச்சை ஹோல்டு பண்ணும். அது வந்து பெருசா பிச்சை உடைய விடாது. அந்த மாதிரி பிச்சு உடஞ்சிச்சுனா தான் இந்த அன்ஈவன் பவுன்ஸ், இந்த கடைசி நாள் டே 5 விக்கெட் வந்து பேட்டிங் ஆட ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்ல. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா அந்த பிச்சு உடைகிறதுனால தான். மேல கிராஸ் இருந்துச்சுன்னா பெருசா அந்த பிச்சு உடையாது. அப்படியே உடஞ்சாலும் வந்து சின்ன கேப்ஸ் தான் அவ்வளோ, கிராக் வந்து குட்டியா தான் இருக்கும். அந்த குட்டி கிராக்னால எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எதிர்பார்த்து தான் வந்து கியூரேட்டர்ஸ் இந்த மாதிரி கிராஸ் ட்ராக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிராஸ் ட்ராக் கொடுத்ததுக்கு மிகப்பெரிய காரணமே என்ன அப்படின்னா, இதுல ஒரு விஷயம் வந்து டே 1ல கிராஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பேட்டிங் ஆட சேலஞ்சா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஆனா போக போக இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த கிராக் பெருசா விழுகாததுனால பேட்டிங் ஆட ஈஸி ஆயிட்டே தான் போகும். ஸோ மேபி இந்த மாதிரி கிராஸ் விக்கெட் கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஒருவேளை இங்கிலாந்து டாஸ் ஜெயிச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பா நாங்க பவுலிங் ஃபர்ஸ்ட் தான் பண்ண போறோம், நாங்க சேஸ் தான் பண்ண போறோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிராஸ் விக்கெட் சேஸ் பண்ண சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. லண்டன்ல ஓவர்ல இந்தியா இதுக்கு முன்னாடி மேட்ச் ஜெயிச்சிருக்காங்களான்னு கேட்டா 2021ல இங்க வந்து நம்ம இங்கிலாந்துக்கு எதிராக மேட்ச் ஜெயிச்சோம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி 2023 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலை நம்ம இங்கே தான் தோல்வி அடைஞ்சோம். ஸோ இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஆஸ்திரேலியா கிட்ட நம்ம தோத்தது இதே ஓவர் விக்கெட் அப்படின்றத தாண்டி இதில் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு. நம்ம வந்து ஓவரில் ஸ்பின்னர்ஸ் இதுக்கு முன்னாடி ஆடி இருக்கிறோம். அப்படி ஸ்பின்னர்ஸ் ஆடி ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் எஃபெக்டிவாக நமக்கு விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்ததே கிடையாது. அதை பார்க்கும்போது இந்த மேட்ச்ல நம்ம போன மேட்சே சொல்லியிருந்தோம், குல்தீப் யாதவ் ஆடலைன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. குல்தீப் யாதவ் ஆடலைன்னு நம்ம சொன்னதுனால இந்த மேட்ச்ல அவங்க குல்தீப் யாதவை எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது நம்ம இந்த சென்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து குல்தீப் யாதவ் வேணும் அப்படின்னு போன மேட்சுக்கு கேட்டதை வச்சு இந்த மேட்சுக்கு அவங்க குல்தீப் யாதவ் எடுத்துட்டு வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த விக்கெட்ல குல்தீப் யாதவுக்கு பர்ச்சேஸ் கிடைக்குமா? குல்தீப் யாதவ் விடுங்க, எந்த ஸ்பின்னருக்காவது இந்த விக்கெட்ல பர்ச்சேஸ் கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காது. இது ஸ்பின்னர்ஸுக்கு சாத்தியமான, ஸ்பின்னர்ஸுக்கு வந்து ஏதுவான ஒரு கண்டிஷன்ஸ் கிடையாது, பிச்சு கிடையாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ரவீந்திர ஜடேஜா ஒருத்தரே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாஷிங்டன் சுந்தர் ஆல்ரெடி இருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங்ல அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. நமக்கு 100லாம் போன மேட்ச்ல அடிச்சிருக்கிறாருன்றதை பார்க்கும்போது வாஷிங்டன் சுந்தரை பேட்டிங் ஆப்ஷனா யூஸ் பண்றது ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். ஆனா வாஷிங்டன் சுந்தரோட ஸ்பின் கூட இங்க ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இங்க அப்படி இருக்கும்போது ஸ்பின்னரே இல்லாம ஒரு டீம் போலாமா அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வியா இருக்கும். அந்த கேள்விக்கான பதில நான் கடைசியா சொல்றேன். ஸோ இங்க ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். வாஷிங்டன் சுந்தர் டீம்ல ஆல்ரெடி பேட்டிங்காக இருப்பாருன்னு சொல்லிட்டோம். ரவீந்திர ஜடேஜா கண்டிப்பா நமக்கு தேவை அப்படின்றதையும் நம்ம சொல்லிட்டோம். குல்தீப் யாதவ் இருக்கக்கூடாது அப்படின்றதான் நம்மளுடைய கருத்தா இருக்குது. அப்போ வேற என்ன சேஞ்சஸ் இந்தியா பண்ணுவாங்க, வேற என்ன சேஞ்சஸ் இந்தியா பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபோர்ஸ்டு சேஞ்ச். போன மேட்ச்ல ரிஷப் பண்ட் பார்த்தோம், காலில் அடிபட்டு அதோட வந்து பேட்டிங் ஆடி நம்ம எல்லாரையும் வந்து அசர வச்சாரு அப்படின்ட்டு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அதனால அவர் இந்த மேட்ச்ல இருந்து ரூல் அவுட் ஆயிருக்கிறாரு. ஒரு காம்பவுண்ட் ஃப்ராக்சர், எவ்வளவு நாளைக்கு வந்து அவர் கிரிக்கெட் ஆடாம இருக்க போறாருன்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனா தான் இருக்கு. பட் விஷ் பண்ணிக்கலாம், சீக்கிரம் வந்து குணமாகி ரெக்கவர் ஆகி திரும்ப கிரிக்கெட் ஃபீல்டுக்குள்ள வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா ரிஷப் பண்ட் ஆடினா நம்ம எல்லாருக்குமே வந்து பார்க்க சந்தோஷமா இருக்கும், என்டர்டெய்னிங்கா இருக்கும். அதையும் தாண்டி இந்தியா மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். சரி, இப்போ ரிஷப் பண்ட் இன்ஜர்ட் அப்படின்றதுனால ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். த்ருவ் ஜுரல் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருவாரு. அந்த மிடில் ஆர்டர்ல வந்து பேட்டிங் ஆடுற வாய்ப்பும் அவருக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆனா ரிஷப் பண்ட் ஆடினா அந்த நம்பர் 5ல ஜுரல் ஆடுவாரான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த நம்பர் 5ல இவங்க வந்து ரவீந்திர ஜடேஜாவை தான் ஆடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த லெஃப்ட் ஹேண்டர் வந்து அப்படி ஆர்டர் ஆடணும் அப்படின்றது வந்து கௌதம் கம்பீரோட ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்குது ரொம்ப நாளா. ஸோ அந்த நம்பர் 5ல எனக்கு தெரிஞ்சு இன்னொரு லெஃப்ட் ஹேண்டரா ரவீந்திர ஜடேஜாவை தான் அங்கே ஆட வைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா வாஷிங்டன் சுந்தர் வேணா அங்கே ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ரவீந்திர ஜடேஜா ஆர் வாஷிங்டன் சுந்தர் அந்த நம்பர் 5ல ஆடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்பர் 6 ஆர் நம்பர் 7ல வேணா வந்து த்ருவ் ஜுரல் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. த்ருவ் ஜுரல் ஒரு அற்புதமான பேட்ஸ்மேன். டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர்ல வந்து சாலிடா ஆடுவாரு. மிக முக்கியமா பால் ஓல்ட் ஆயிடுச்சுன்னா அவருடைய ஷாட்ஸுக்கு வந்து நல்ல ஒரு
பேஸ் ஆக்சுவலி நல்ல ஷாட்ஸ் இருக்கு. பால் ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா அவரால் நல்லா ஆட முடியுது. ஸோ இங்கிலாந்து இல்லை, இங்கிலாந்து இல்லை, ஈவன் இந்தியா சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்ல கூட பால் ஹோல்ட் ஆனதுக்கு அப்புறம் டேர்னிங் பாலா அற்புதமா ஆடுறாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். நல்லா ஸ்பின் ஆட தெரியுது, பேஸும் நல்லா தான் ஆடுறாரு, காம்பாக்டா இருக்காரு, ரொம்ப வந்து எக்ஸ்ட்ராவேகன்ட் மூவ்மெண்ட்ஸ் இல்லை, அதாவது கையை ரொம்ப ஆட்டுறது கிடையாது பேட்டிங் ஆடும்போது, சாலிடா இருக்காரு. இந்த மாதிரி ஒரு சாலிட் பேஸ் வச்சு இங்கிலாந்துல கண்டிப்பா அவரால் சக்சஸ் எடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பிராக்டிஸ் கேம் நடந்துச்சு இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அந்த பிராக்டிஸ் கேம்ல ஜூரல் கிட்ட இருந்து ஒரு 50 வந்துச்சு. அதை பார்க்கும்போது த்ருவ் ஜுரல் ஒரு நல்ல பேட்ஸ்மேனாக தான் இருப்பாருன்னு ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கு. அண்ட் இங்கிலாந்துடைய பவுலிங்கும் அந்த அளவுக்கு இந்த மேட்ச்ல நல்லா இல்லை, வீக்கா இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது த்ருவ் ஜுரலுக்கு கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வித் த பேட். இப்போ நம்ம த்ருவ் ஜுரலை பத்தி பேசிட்டோம் அந்த மிடில் ஆர்டர்ல. இப்போ த்ருவ் ஜுரலுக்கு அடுத்தது வந்து வேற என்ன சேஞ்சஸ் இந்தியா பண்ணுவாங்க அப்படின்றது இருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஃபோர்ஸ்டு சேஞ்ச். ஜஸ்பிரீத் பும்ரா இந்த மேட்சை ஆட மாட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வருது. ஜஸ்பிரீத் பும்ரா அவரோட இன்ஜுரியை வந்து இன்னமும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் வராரு. அதாவது தொடர்ந்து அவரால் மேட்சஸ் ஆட முடியல, அந்த மாதிரி ஆடினா அவர் இன்ஜுரி ஆயிடுவாருன்ற ஒரு அபாயம் இருக்கு. அப்படின்றதுனால கொஞ்சம் பொறுமையா பார்த்து தான் வந்து அந்த முடிவை மேனேஜ்மெண்ட் எடுக்கிறாங்க, எந்த மேட்ச்ல பும்ராவை ஆடணும், எந்த மேட்ச்ல ஆடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ பும்ரா இந்த மேட்ச் ஆட போறது இல்லைன்ற தகவல் வருது. பட் கூடவே ஒரு நல்ல நியூஸ் என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகாஷ் தீப் ஃபிட் ஆயிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ரீப்ளேஸ்மெண்டா இருக்கும். மறுபடியும் பும்ரா வெளியே போயிடுவாரு, ஆகாஷ் தீப் உள்ள வருவாரு. ஆனா போன மேட்ச்ல நம்ம பார்த்தோம் அன்ஷுல் கம்போத் சரியா பவுலிங் போடல அப்படின்ட்டு. அது சரியா பவுலிங் போடல அப்படின்றது வந்து லைன் அண்ட் லென்த் சரியில்லை அப்படின்றது மட்டும் கிடையாது, அவர்கிட்ட பேசே இல்லை. 115 118 போட்டுட்டு இருக்காரு, 125 கூட அவரால் தொட முடியல. அப் டு த ஸ்டம்ப்ஸ் வந்து விக்கெட் கீப்பர் ஸ்டம்ப்ஸ் கிட்ட வந்து நிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் எழுது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கிலாந்துல டெஸ்ட் கிரிக்கெட்ல அதுவும் முக்கியமா அந்த மாதிரி ஓவல் நீங்க ஹிட் த விக்கெட் ஸ்பெல்ஸ் போட்டாகணும். அப்படி இருக்குன்னா நீங்க ஓடி வந்து எவ்வளோ ஃபோர்ஸா போட முடியுமோ, எவ்வளோ ஃபாஸ்டா போட முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்டா வந்து நீங்க இந்த விக்கெட்டை ஹிட் பண்ணி அடிச்சு போடணும். அந்த மாதிரி அடிச்சு போடுற மாதிரியான ஸ்கில் வந்து அன்பார்ச்சுனேட்லி அன்ஷுல் கம்போஸ் கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது அட் திஸ் பாயிண்ட். இதுக்கப்புறம் அவர் கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிட்டு அவருடைய பேஸை ஏத்திட்டு திரும்ப வந்தாருன்னா வேற லெவல் அடிஷனா இருப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட பால் ஸ்விங் ஆகுது, அவர்கிட்ட பால் சீம் மூவ்மெண்ட் இருக்கு, அந்த சீம் பொசிஷனும் நல்லா வச்சிருக்கிறாரு, ரிலீஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, அவர்கிட்ட இருக்கிற அந்த பேஸ் தான். அவர்கிட்ட இருக்கிற அந்த பேஸ் வந்து ஒரு இன்னிங்ஸ் ஃபுல்லா ஓடி வந்து அந்த 135ல போடக்கூடிய மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்கு தர மாட்டேங்குது. அன்பார்ச்சுனேட்லி ஸ்டார்டிங் ஸ்பெல்லுக்கு அப்புறம் வந்து கம்ப்ளீட்டா அவர் பேசி இறங்கி 125 கூட டச் பண்ண மாட்டேங்குது. அப்படின்றப்ப பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பேட்டிங் ஆட, அதுதான் பிரச்சனை. ஸோ அன்ஷுல் கம்போஸுக்கு பதிலாக இந்த மேட்ச்ல மேபி என்ன பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ்தீப் சிங்குக்கு ஒரு சான்ஸ் தரணும்னு நான் நினைக்கிறேன். ஹர்ஷ்தீப் சிங் கிட்ட பேஸ் இருக்கு, அது நமக்கு தெரியும். ஆனா நம்ம ஒயிட் பால்ல தான் பார்த்துருக்கிறோம். அவர் வந்து டொமஸ்டிக்ல டெஸ்ட் கிரிக்கெட்ல நல்லா பண்ணியிருக்கிறாரு, டொமஸ்டிக் ரெட் பால் கிரிக்கெட்ல நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஆனா டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்றது அது ஒரு கண்டிப்பா வேற ஒரு சேலஞ்ச் தான். இந்த மாதிரி டொமஸ்டிக் இதெல்லாம் கம்பேரே பண்ண முடியாது அது அப்படின்றது ஒரு உண்மைதான். அப்படி இருந்துமே எனக்கு என்னமோ இந்த மேட்ச்ல ஹர்ஷ்தீப்புக்கு சான்ஸ் கொடுத்தாகணும்னு நான் நினைக்கிறேன். கொடுத்தா அவர் கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்னு தோணுது. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து இந்தியாவுடைய 11 இருக்கும். இன்னமும் சாய் சுதர்ஷனுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மேட்ச்லயும். ஸோ KL ராகுல், ஜெய்ஸ்வால், சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், நம்பர் 5ல மேபி ரவீந்திர ஜடேஜா, 6ல த்ருவ் ஜுரல், நம்பர் 7ல வாஷிங்டன் சுந்தர் அண்ட் நம்பர் 8ல ஷர்துல் தாக்கூர் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய பேட்டிங் இருக்க போது. ஷர்துல் தாக்கூருக்கு அப்புறம் 9, 10 and 11 நம்மளுடைய 3 பவுலர்ஸா வந்து முகமது சிராஜ் இருப்பாரு, ஆகாஷ் தீப் இருப்பாரு அண்ட் அதுக்கப்புறம் அந்த 3வது ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ்தீப் சிங்கா இருக்கணும். அப்படி ஹர்ஷ்தீப் சிங்கா இல்லைன்னா பிரசித் கிருஷ்ணா மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த இடத்துல 3வது ஸ்பின்னரா குல்தீப் யாதவ் உள்ள வந்தாருன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். தெரியல என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்ப இங்கிலாண்டை பத்தி பேசிடுவோம். இங்கிலாந்து அவங்களோட 11 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 11 பார்த்ததுமே நோட்டபுளா 2 பேர் வந்து இல்ல அப்படின்றது தெரியுது. கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு பென் ஸ்டோக்ஸ் வந்து இந்த மேட்ச்ல ஆக்சுவலி இல்ல. ஏன் அப்படின்னா அவர்கிட்ட ஒரு ஷோல்டர் இன்ஜுரி இருக்கு அப்படின்ட்டு. அவரோட ஷோல்டர் மசில் ஆக்சுவலி டேர் ஆயிருக்கான். அந்த டான் ஷோல்டர் மசில் கிழிஞ்ச ஷோல்டர் மசிலோட அவர் போன மேட்ச் ஆடி இருக்கிறாரு. ஒரு 140 அடிச்சு ஒரு 5 விக்கெட் ஹாலும் எடுத்திருக்காருன்னா உண்மையிலேயே பெரிய வாரியர் தான் அவரு. பட் இந்த மேட்ச் அன்பார்ச்சுனேட்லி பென் ஸ்டோக்ஸ் கேப்டன் மிஸ் அவுட் பண்ண போறாரு. கேப்டன் அப்படின்றத விட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே இங்கிலாந்துக்கு எஃபெக்டிவா இருந்த ஒரே பவுலர் பென் ஸ்டோக்ஸ் தான். பென் ஸ்டோக்ஸுக்கு தான் பால் சீம் ஆச்சு, பென் ஸ்டோக்ஸுக்கு தான் பால் வந்து அப்பப்போ ஸ்விங்கும் ஆச்சு.
அண்ட் ரொம்ப முக்கியமா கரெக்டான லைன் அண்ட் லென்த்ல கரெக்டான பவுன்ஸை வந்து அவரால் எடுக்க முடிஞ்சிச்சு. சில நேரம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எடுத்து பேட்ஸ்மேன் எல்லாம் வந்து அவுட் ஆக்குனதை பார்த்தோம். போன மேட்ச்ல கேஎல் ராகுல லோ பவுன்ஸ் வச்சு அவுட் ஆகுனாரு. அந்த மாதிரி வேரியபிள் பவுன்ஸையும் பயன்படுத்தக்கூடிய அந்த டேலண்ட்டும் பென் ஸ்டோக்ஸ் கிட்ட இருக்கு அப்படின்றத பாக்குறோம். ஒரு ஆல்ரவுண்டர் அவங்க டீமுடைய பெஸ்ட் பவுலரா இருந்திருக்காங்க இது வரைக்கும். ஆனா இப்ப இந்த மேட்ச்ல அந்த பெஸ்ட் பவுலர் இல்ல அப்படின்றத பார்க்கும்போது இந்தியாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், இங்கிலாந்துக்கு உண்மையிலேயே கொஞ்சம் வந்து பயமா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா ரீப்ளேஸ்மெண்டா ஜேமி ஓவர்டனை கொண்டு வந்திருக்காங்க. ஜேமி ஓவர்டன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றத பார்க்கும்போது அதுவும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கு. என்னடா அது அப்படின்ட்டு. ஜேமி ஓவர்டன் பவுலிங் போடுவாரு, பேட்டிங் ஓரளவுக்கு ஆடுவாரு. ஆனா பென் ஸ்டோக்ஸோட லெவலா அப்படின்னு கேட்டா இல்ல. இன்னொரு ஒரு சேஞ்சும் பண்ணியிருக்காங்க. பென் ஸ்டோக்ஸோடைய பேட்டிங்க்கு இன்ஃபேக்ட் ஆக்சுவலி பென் ஸ்டோக்ஸோடைய லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா அது நம்ம ஜேமி ஓவர்டன் அப்படின்றது ஏன் சொல்றோம்னா ஜேமி ஓவர்டன் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு. ஆனா ஆக்சுவல் சேஞ்ச் என்ன அப்படின்னா பென் ஸ்டோக்ஸ் ஆட போற அந்த பேட்டிங் பொசிஷன்ல ஜேக்கப் பெத்தல் இடம் பெற்றிருக்கிறாரு. ஜேக்கப் பெத்தல் உள்ள வராரு. ஜேக்கப் பெத்தல் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான கிரிக்கெட்டர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. யங்ஸ்டர். நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஐபிஎல்ல வந்து ஆர்சிபிக்காக ஆடினாரு அப்படின்ட்டு. ஆனா ஐபிஎல்ல ஆர்சிபிக்காக ஓப்பனிங் இறங்கினாரு. இதே T20 கிரிக்கெட்ல அவங்க ஊருக்கு வந்து திடீர்னு பார்த்தா நம்பர் 3ல இறங்குறாரு, நம்பர் 5ல இறங்குறாரு, நம்பர் 6ல இறங்குறாருன்னு சொல்லிட்டு அந்த மிடில் ஆர்டர்ல எங்க வேணாலும் இறக்கி விடுறாங்க இங்கிலாந்து லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல. ஓடிஐலையும் பாத்தீங்கன்னா லோவர் டவுன் தி ஆர்டர் தான் ஆடுறாரு, நம்பர் 6 அந்த மாதிரி. டெஸ்ட் கிரிக்கெட்னு வரும்போது அவர் இதுக்கு முன்னாடி ஆடி இருக்கிறாரு. டெஸ்ட் கிரிக்கெட்லயே எனக்கு தெரிஞ்ச அந்த நம்பர் 6ல தான் வந்து அவர் இந்த மேட்ச்ல இறக்கி விடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பென் ஸ்டோக்ஸ் ஆடின அந்த பேட்டிங் பொசிஷன்ல இப்ப ஆட போறது வந்து ஜேக்கப் பெத்தல். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு சேஞ்சும் இருக்கு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் அன்பார்ச்சுனேட்லி இந்த மேட்சை வந்து மிஸ் அவுட் பண்றாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆனா இந்த சீரீஸ்ல வந்து அவ்வளவு எஃபெக்டிவா இல்ல. அவர்கிட்ட பேஸ் இருந்துச்சு. அவர் உள்ள வந்தப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல், அவர் இந்த சீரீஸ்ல அவர் போட்ட ஃபர்ஸ்ட் ஸ்பெல் அது பார்க்க வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து கன்சிஸ்டன்ட் லைன் அண்ட் லென்த் ஒரே இடத்துல பவுலிங் போடுற மாதிரி, ஆனா அந்த கன்சிஸ்டன்சி இல்ல அன்பார்ச்சுனேட்லி. சரி, அந்த கன்சிஸ்டன்சி தான் இல்ல அப்படின்னா விக்கெட் டேக்கிங் நேக் யூஸ்வலா இருக்கும் அவருக்கு. எந்த பேட்ஸ்மேனுக்கு எப்படி போட்டா விக்கெட் எடுக்கணும்னு தெரியும். ஆனா அந்த விக்கெட் டேக்கிங் நேக்கும் போயிருச்சு. ஒரு பாயிண்ட்ல ஆர்ச்சர் ஓடி வந்து போடும்போது அது ஜோஃப்ரா ஆர்ச்சர் அப்படின்ற அந்த பயம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு இந்தியன் பேட்ஸ்மேன் கிட்ட. அந்த மாதிரி பார்க்கும்போது இது ரொம்பவே ஒரு இன்எஃபெக்டிவ் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆர்ச்சர் யூஸ்வலா எவ்வளவு வந்து எஃபெக்டிவா இருப்பாரு, எவ்வளவு வீரியமா வந்து பவுலிங் போடுவாரோ அந்த வீரியம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ப்ராபப்ளி அந்த இன்ஜுரினால அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு திரும்ப உள்ள வந்தா இப்படிதான் இருக்கும். ஸோ மேபி அவங்க ஆஷஸ்க்கு வரும்போது ஆஷஸ்க்குள்ள ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆஷஸ் நடக்கிறதுக்குள்ள, ஏன்னா வின்டர்ல ஆஸ்திரேலியன் சம்மர், நமக்கு வின்டர், டிசம்பர் மாசம் தான் வந்து ஆஷஸ் நடக்கும். அந்த டிசம்பருக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஆர்ச்சர் வந்து ஃபுல்லி ஃபிட்டா வரணும் அப்படின்றது தான் இங்கிலாந்துலாம் வந்து அதான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த மேட்ச்ல ஆர்ச்சர் இல்லை அப்படின்றதுனால அவருக்கு பதிலாக உள்ள வருது கஸ் ஆட்கின்சன். அது மட்டும் இல்லாம ஜாஷ் டங்குக்கு ஒரு திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பவுலிங் அட்டாக்கை பார்த்தா கிறிஸ் வோக்ஸ், ஜாஷ் டங் அண்ட் கஸ் ஆட்கின்சன் இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போக ஜேமி ஓவர்டன் இருக்காரு. அண்ட் அடுத்து ஸ்பின் பாத்தீங்க அப்படின்னா போன மேட்ச் ஆக்சுவலி லியம் டாசன் இருந்தாரு. டாசன் இல்ல இந்த மேட்ச். அவருக்கு பதிலா ஜேக்கப் பெத்தல் கொஞ்சம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுவாருன்றதுனால அவரை யூஸ் பண்ணணும். அண்ட் வேற வழியே கிடையாது, ஜோ ரூட் பவுலிங் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ பென் ஸ்டோக்ஸ் வெளியே இருக்காரு, கேப்டன் யாரு அப்படின்ற அந்த கேள்விக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு பதில் தான். ஆலி போப் வந்து கேப்டன் பண்ண போறாரு டீமை. ஆலி போப் கிட்ட இருந்து பெருசா பேட்டிங் பெர்ஃபார்மன்சஸ் வரலன்னு பல நாளா வந்து இங்கிலாந்து ஃபேன்ஸ் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா இந்த சீரீஸ்ல அவர் ஒரு 100 அடிச்சிருக்காரு, போன மேட்ச்ல ஒரு 50 அடிச்சிருக்காருன்றத பார்க்கும்போது பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப கேப்டன்சியும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த கேப்டன்சி இந்த மேட்ச் அவர் சிறப்பா பண்ணி இந்த மேட்ச் ஈவன் டிரா பண்ணிட்டா கூட அவங்க சீரீஸ் ஜெயிச்சிருவாங்க. ஸோ எய்தர் டிரா ஆர் இங்கிலாந்து வின் அப்படின்ற மாதிரி ரிசல்ட்டை கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா ஆலி போப்புக்கு கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள் அந்த டீம்ல இருக்கிறதுக்கான இடம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. பட் இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமையா இருந்திருக்கு. அவங்க பேட்டிங் நல்லா தான் இருக்கு, பிரச்சனையே இல்லை. இந்த ஓவல் பிச்ல நம்ம சொன்னோம் பேட்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கும், 820 ரன்லாம் அடிச்சிருக்காங்க அவங்களுடைய கவுண்டி கிரிக்கெட்ல அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ல வந்து கண்டிப்பா இந்த பேட்டிங் அட்டாக், இங்கிலாந்துடைய இந்த பேட்டிங் அட்டாக் கண்டிப்பா கிளிக் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதே கிராலி அண்ட் டக்கெட் இருக்காங்க, நம்பர் 3ல ஆலி போப், நம்பர் 4ல வந்து ஜோ ரூட், நம்பர் 5ல ஹாரி ப்ரூக் அப்படின்ற மாதிரி இந்த டாப் 5 சூப்பரா இருக்கு. இதுல ஜேக்கப் பெத்தல் உள்ள வராரு. ஜேக்கப் பெத்தல் கிட்ட இருக்கிற டேலண்ட்டை வச்சு பார்க்கும்போது இந்த மேட்ச்ல கண்டிப்பா அவரும் ரன்ஸ் அடிப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டாப் 6 செமையா இருக்கு. அதுக்கப்புறம் ஜேமி ஓவர்டன், ஜேமி ஸ்மித், 2 ஆல்ரவுண்டர்ஸ், ப்ராப்பர் ஆல்ரவுண்டர்ஸ், நல்ல பேட்ஸ்மேன்,
அந்த அளவுக்கு டீப்பான பேட்டிங் லைனை வச்சு அதுக்கப்புறம் வர்ற பவுலர்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கஸ் அட்கின்சன் ஓரளவுக்கு பேட்டிங் ஆடுவாரு, அண்ட் கிறிஸ் வொர்க்ஸ் இருக்காருன்றத பார்க்கும்போது ஓரளவுக்கு லாங் பேட்டிங் லைனை வச்சிருக்காங்க, நிறைய பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க, எல்லாருமே வந்து இந்த பிச்சில் ரன் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேனா இருக்கிறாங்கன்றத பார்க்கும்போது இங்கிலாந்துடைய பேட்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது, ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்றத தாண்டி பவுலிங்கே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். லியம் டாசனும் வெளில போயிட்டாருன்றப்ப பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் தான். ஜேக்கப் பெத்தல் பார்ட் டைம் ஸ்பின்னர், ஜோ ரூட் பார்ட் டைம் ஸ்பின்னர். சரி, ஓகே, இந்த பிச்சில் ஸ்பின்னு தேவையில்லை. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிறிஸ் வொர்க்ஸை தவிர வேற யாரு இங்க ஃபாஸ்ட் பவுலர்? நீங்க கஸ் ஆட்கின்சன் எடுத்துருங்க. கஸ் ஆட்கின்சன் கிட்ட டேலண்ட் இருக்கு, கண்டிப்பா டேலண்ட் இருக்கு, நல்ல பவுலர். ஆனா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவரும் திரும்ப மேட்ச் ஆடுறாரு. எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருப்பாரு அப்படின்றது நமக்கு தெரியல. ஜார்ஜ் டங் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அவ்வளோ எஃபெக்டிவ்லாம் இல்லை அப்படின்ட்டு. இதை பார்க்கும்போது ஓரளவுக்கு அவங்க டீமுடைய பவுலிங் அட்டாக்கை வந்து நம்ம பேட்ஸ்மேன் எப்படியாவது வந்து சமாளிச்சிருவாங்க, நல்ல ரன்ஸ் கூட அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை நமக்கு கண்டிப்பா வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபாருக்கு போயிடலாம். யாரு நல்லா ஆடுவாங்க இந்த ரெண்டு டீம்ல இருந்து? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் நம்பர் 1 இந்த மேட்ச்ல வந்து இட் இஸ் கோயிங் டு பி சுப்மன் கில். செமையான பேட்டிங் ட்ராக்கா இருக்க போது, செமையான ஃபார்ம்ல இருக்காரு, 800 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரே சீரீஸ்ல. இன்னும் கொஞ்சம் பேராசப்பட்டோம் அப்படின்னா இந்த எட்ஜ்பாஸ்டன் டெஸ்ட் மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இங்க வந்துச்சு சுப்மன் கில் கிட்ட இருந்து அப்படின்னா டான் பிராட்மேனோட ரெக்கார்டை தொடர்றதுக்கான வாய்ப்புன்றது பாசிபிள் தான். ஆனா அது பண்ணுவாரா அப்படின்றது தெரியல, பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனா இந்த மேட்ச்ல இருந்து கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, சுப்மன் கில் பத்தி பேசிட்டோம். அடுத்த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்தியாவில இருந்து அந்த பேட்டிங் ஆர்டர்ல சாய் சுதர்ஷன். போன மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல டக் அவுட் ஆனாரு. அது வந்து கண்டிப்பா அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் அவருடைய கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா, ஏன்னா நிறைய கண் வந்து அவர் மேல இருந்துகிட்டே இருக்கும். ஆடுறாரா இல்லையா, இவரை டீம் விட்டு தூக்கிடலாமா, வேற ஒருத்தர் கொண்டு வந்துடலாமான்ற மாதிரி அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் அது அவங்கள சொல்லியும் குத்தம் கிடையாது, வெளியே ஒரு 1000 பேர் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்பயும் அபிமன்யு ஈஸ்வரன்றவர் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் கருண் நாயர் இப்பதான் வெளியே வந்திருக்கிறாரு, 3 மேட்ச் சான்ஸ் கிடைச்சு. ஸோ இப்போ இது ஆக்சுவலி சாய் சுதர்ஷனுக்கு 3வது மேட்சா இருக்கும். அப்படி 3வது மேட்ச் இந்த மேட்ச்ல ஃபெயில் ஆனார்னா கருண் நாயருக்கு நடந்த அதே விஷயம் இவருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நல்லா விளையாண்ட சர்ஃபராஸ் கானே டீம்ல எங்க இருக்காருன்னு தெரிய மாட்டேங்குது. நல்லா விளையாண்ட சர்ஃபராஸ் கானே எங்க எடுத்திருக்கிறாங்க, ஏன் எடுக்கல, இந்தியாவில் அட்லீஸ்ட் ஆடுவாங்களா, சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்ல ஆடுவாங்களா, எதுவுமே தெரியாம இருக்கு. அதே மாதிரிதான் மற்ற பேட்ஸ்மேனுக்கும் ஆல்ரெடி த்ருவ் ஜுரல் வெளியே வெயிட் பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு. ரிஷப் பண்ட் ஆடினதுனால த்ருவ் ஜுரல் சான்ஸ் கிடைக்காம இருந்திருக்கு. ஆனா நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ரிஷப் பண்ட் வெறும் பேட்ஸ்மேனா மட்டும் ஆடிட்டு ஜுரலை வந்து ஃபுல் டைம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா ஆடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஜுரலோட பேட்டிங் எபிலிட்டி பத்தியும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப கண்டிப்பா சாய் சுதர்ஷனுக்கு அந்த ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கும். பட் இந்த விக்கெட்ல, இந்த பர்டிகுலர் மேட்ச்ல எனக்கு தெரிஞ்ச சாய் சுதர்ஷன் கிட்ட இருந்து ரன்ஸ் கண்டிப்பா வருது. ஒரு சதம் எதிர்பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட பவுலிங்ல பிக்கெஸ்ட் ஸ்டாரா இருக்க போறது என்ன பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் தீப் திரும்ப உள்ள வர்றாரு. அவருடைய அந்த சீம் பொசிஷன் அண்ட் அவருடைய அந்த லென்த், அவர் கொஞ்சம் ஸ்லைட்லி ஃபுல்லரா போடுறாரு. ஆனா அந்த ஸ்லைட்லி ஃபுல்லரா போடுற அந்த லென்த்ல இருந்து கூட அவருக்கு வந்து பால் சீம் ஆகுது, ஸ்விங் ஆகுது. அதை விட ரொம்ப முக்கியமா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அவரால் ஜென்ரேட் பண்ண முடியுது. நல்ல பவுலரா இருக்காரு. ஓடி வந்து ஃபாஸ்டா ஃபோர்ஸா வந்து பிச்சை ஹிட் பண்றாரு. அந்த மாதிரி பவுல் பண்ணும்போது இந்த விக்கெட்ல மேபி ஹெல்ப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் என்னுடைய 3 பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்து இங்கிலாந்து சைட்ல இருந்து 3 பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். நம்பர் 1 இந்த மேட்ச்ல கண்டிப்பா இவர்கிட்ட இருந்து பெரிய ரன்ஸ் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அவர் தான் ஆலி போப், கேப்டனா இருக்கிறாரு. கேப்டன்சி வந்திருக்கு அவர்கிட்ட இருந்து. கண்டிப்பா இந்த மேட்ச்ல வந்து ஒரு 50 அல்லது ஒரு 100 இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம். செகண்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இஸ் ஜேமி ஸ்மித் லோவர் டவுன் தி ஆர்டர் வந்தாலும் இந்த மாதிரி விக்கெட்ஸ்ல, ஓவல் மாதிரி விக்கெட்ஸ்ல கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து பெரிய ரன்ஸ் இருக்கு. ஏற்கனவே இந்த டோர்னமெண்ட்ல வந்து ஒரு 100 அடிச்சிட்டாரு, 50s நிறைய அடிச்சிருக்காருன்றத பார்க்கும்போது இந்த மேட்ச்லயும் கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து நிறைய ரன்ஸ் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. அண்ட் தேர்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் பவுலிங் அட்டாக்ல இருந்து, ஏன்னா வேற வழி இல்லை, நான் வந்து இந்தியாவுக்கு 2 பேட்ஸ்மேன் ஒரு பவுலர்னு எடுத்ததுனால இங்கேயும் வேற வழி இல்லாம நான் வந்து 2 பேட்ஸ்மேன் ஒரு பவுலர்னு எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த பவுலிங் அட்டாக்ல யாருமே வந்து எனக்கு ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்னு சொல்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால பவுலிங்ல நான் சூஸ் பண்ற பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இஸ் கோயிங் டு பி ஜோ ரூட் பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வந்து ஸ்பின்னர்ஸை பத்தி பேசி ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் ஓடிஐ கிரிக்கெட், T20 கிரிக்கெட்னு லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட், அதாவது ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஸ்பின்னர்ஸ் உடைய ரோல் குறைஞ்சுக்கிட்டே வருது.
ஸ்பின்னர்ஸே டீம்ல இல்லாம கூட ஒரு T20 கேமோ இல்ல ஒரு 50 ஓவர்ஸ் கேமோ நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ரெண்டு டீமுமே அவங்க டீம்ல ஸ்பின்னரே எடுக்காம 50 ஓவர் இல்ல 20 ஓவர் வெறும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மட்டும் வச்சே போட்டு கூட வந்து ஒரு இன்னிங்ஸை ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்க போறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுலயும் ரொம்ப முக்கியமா ஓடிஐ அந்த ஃபார்மேட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த மிடில் ஓவர்ஸ்ல ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்க வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது அந்த ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஸ்பின்னர்ஸுக்கு சாதகமா இல்லை அப்படின்றது கிளியரா தெரியுது. பேட்ஸ்மேன் அந்த மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸை பார்த்து பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. நீட்டா சிங்கிள் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அந்த ஃபீல்டர்ஸ் அவுட் சைட் த சர்க்கிள் ரூல் இருக்கிறதுனால. இந்த பிரச்சனை ஓடிஐ கிரிக்கெட்ல இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம். T20 கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேனோடைய பவர் ஹீட்டிங் எபிலிட்டி செமையா இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்றதை பார்க்கும்போது கன்வென்ஷனல் ஸ்பின்னர்ஸுக்கு T20 கிரிக்கெட்ல பெருசா பர்ச்சேஸே கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் விக்கெட்ல ஸ்பின் இல்லை அப்படின்னா எந்த ஸ்பின்னருமே வந்து அவ்வளோ எஃபெக்டிவாலாம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நம்ம வந்து இப்போ தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிக முக்கியமா இந்த T20 ஃபார்மேட்ல இந்த மிஸ்ட்ரி ஸ்பின் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இந்த மிஸ்ட்ரி ஸ்பின்ன்றது எங்க இருந்து வருதுன்னா, இந்த மாதிரி கன்வென்ஷனல் ஸ்பின்னர்ஸுக்கு T20ல விக்கெட் கிடைக்க மாட்டேங்குது, பேட்ஸ்மேனும் சம்மாடி அடிக்கிறாங்க அப்படின்றதுனால வேற வழி இல்லாம அவங்களோட ஸ்டைல வந்து மாத்திக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. பேட்ஸ்மேன் எப்படி வித்தியாசமான இன்னோவேட்டிவ் ஷாட்ஸ் ஆடுறாங்களோ அந்த மாதிரியான இன்னோவேட்டிவ் பவுலிங், இன்னோவேட்டிவான டெலிவரிஸ், இன்னோவேட்டிவ் வேரியேஷன்ஸ் இதை கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டு தான் வந்து இந்த மிஸ்ட்ரி ஸ்பின் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்திருக்குது. இப்ப இந்த மிஸ்ட்ரி ஸ்பின் இருக்கிற ஒரே காரணத்தினாலதான் இன்னமும் வந்து ஸ்பின்னர்ஸ் T20 கிரிக்கெட் ஆடுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னும் இல்லைன்னா ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஒயிட் பால் கிரிக்கெட்ல. ஆனா இது எல்லாமே ஒயிட் பால். இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு டெஸ்ட் மேட்ச். இந்த டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு வரும்போது ரெட் பால் கிரிக்கெட்னு வரும்போது இப்போ நம்ம சொன்னோம் இந்த ஓவல் கிரவுண்ட்ல ஸ்பின்னர்ஸுக்கு எந்த விதமான பர்ச்சேஸும் இருக்காது, ஸ்பின்னர்ஸுக்கு இந்த பிட்ச்ல வந்து பால் திரும்பாது அப்படின்றத நம்ம சொன்னோம். அப்படி இருந்தும் கூட அட்லீஸ்ட் டீம்ல ஒரு ஸ்பின்னராவது இருக்கணும், அந்த ஸ்பின்னர் ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னரா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில கண்டிப்பா அந்த ரெண்டு டீம்ஸும் இருப்பாங்க. மிக முக்கியமா இங்கிலாந்து வந்து அவங்களுடைய ப்ராப்பர் ஸ்பின்னரான ஷோயப் பஷீர் ஆடல அண்ட் போன மேட்ச் ஆடினா டாசனையும் ஆடல அப்படின்றத பார்க்கும்போது சரி இவங்க ஸ்பின்னர்ஸே இல்லாம தான் போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நமக்கு. அப்போ இவங்க ஒயிட் பால் கிரிக்கெட் மாதிரி தான் இங்கேயும் வந்து ஸ்பின்னர்ஸுக்கான ரோல் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனா மேட்சை பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பா தெரியும் ஒரு நாள்ல 90 ஓவர் போடணும் அப்படின்னா அந்த 90ல மினிமம் 20 ஓவர் ஸ்பின்னர்ஸ் போட்டே ஆகணும். அந்த 20 ஓவர் யார்கிட்ட இருந்து வரப்போகுதுன்றது வேற கேள்வி. இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அந்த 20 ஓவர் ஜோ ரூட் கிட்ட இருந்து வரலாம், ஜேக்கப் பெத்தல் கிட்ட இருந்து வரலாம். ஆனா கண்டிப்பா ஒரு நாள்ல 20 ஓவர் ஸ்பின்னர் போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் ரேட்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் நம்ம வந்து இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள்ன்ற ஒரு விஷயம் வருது. அந்த சைக்கிள்ல டாப்ல ஃபினிஷ் பண்ற டீம்ஸ் ஃபைனல் ஆட போறாங்கன்னு நம்ம சொல்றோம். பாயிண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு டீம்ஸ் எடுக்கிறாங்களோ அதை வச்சுதான் அந்த டேபிள் முடிவு செய்யப்பட போகுது. அப்படி இருக்கும்போது அந்த பாயிண்ட்ஸ்ல நீங்க ஓவர் ரேட் கம்மியா போடுறீங்க. ஒரு நாளைக்கு வந்து 95 ஓவர் போடணும்னு இருக்குன்னா நீங்க அந்த 95 ஓவர் போடல, 5 ஓவர் கம்மியா போடுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்க டேபிள்ல வந்து பாயிண்ட் டிடக்ட் செய்யப்படும் சொல்றாங்க. பாயிண்ட் குறைக்கிறாங்க அப்படின்னா ஃபைனல் போக முடியாத வாய்ப்புகள்லாம் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இங்கிலாந்துக்கே நடந்திருக்கு. இங்கிலாந்துக்கு இந்த ஸ்லோ ஓவர் ரேட்னால அவங்களால வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு குவாலிஃபை ஆக முடியாம போயிருக்குது. ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்லோ ஓவர் ரேட்னால அவங்க குவாலிஃபை ஆக முடியாம போயிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதுக்கு முன்னாடி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல நடந்திருக்குன்றத பார்க்கும்போது எல்லா டீமுமே 20 ஓவர் ஒரு நாளைக்கு ஸ்பின்னர் கிட்ட கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபாஸ்ட் பாலர் ஒவ்வொரு பாலும் ஓடி வந்து போடும்போது ஒரு ஓவருக்கு அவங்க மினிமம் 5 நிமிஷமாவது எடுப்பாங்க. 5 மினிட்ஸாவது இருக்கும் ஒரு ஓவருக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு. அதாவது என்ன மாதிரி அப்படின்னு சொன்னா ஓடி வந்து அவங்க பால் போட்டு அந்த பால் நேரா விக்கெட் கீப்பர் கைக்கு போயிட்டு விக்கெட் கீப்பர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல யார்ட்டையாவது கொடுப்பாங்க, அவங்க பாலை ஷைன் பண்ணுவாங்க, ஷைன் பண்ணிட்டு திரும்ப பவுலர் கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த ஷைன் பண்ற டயத்துக்குள்ள பவுலர் திரும்ப அவங்களுடைய ரன் ஆரம்பிக்கிற இடத்துக்கு நடந்து வரணும். இந்த டைமுக்குள்ள அவங்க பாலை ஷைன் பண்ணிட்டு திரும்ப பவுலர் கொடுத்துருவாங்க அடுத்த பால். இந்த மாதிரி உங்களால எவ்வளவு ஃபாஸ்டா போட முடியுமோ போட்டா கூட 5 நிமிஷம் ஆகும். 6 பால் போடுறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது இதே ஒரு ஸ்பின்னர் நம்ம இந்தியன் டீம்ல ரவீந்திர ஜடேஜா இருக்காரு. 2 நிமிஷத்துக்குள்ள ஒரு ஓவரே போட்டு முடிச்சிருவாரு. 6 பால் 2 நிமிஷத்துக்குள்ள போட்டுருவாரு.
ஏன்னா எப்படியும் டெஸ்ட் கிரிக்கெட்ல பெருசா பேட்ஸ்மேன் வந்து ஒவ்வொரு பாலையும் அட்டாக் பண்ண போறாங்களான்னா இல்ல. பிளஸ் நீங்க நல்ல ஸ்பின்னரா இருந்தீங்கன்னா சில பால்ஸ் வந்து பீட்டனும் ஆகும், டைரக்டா விக்கெட் கீப்பர் கைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவர் டிஃபெண்ட் செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரவீந்திர ஜடேஜா வந்து நடந்து வந்து 2 ஸ்டெப் நடந்து வந்து பவுலிங் போடுறாரு. அவர் போட்டுட்டு பால் டிஃபெண்ட் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு அவரே பாலை கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப வந்து அடுத்த பால் போட்டுறாரு. ஸ்பின்னர்ஸுக்கு பாலை ஷைன் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை அப்படின்றதுனால பெருசா இந்த ஓவர் போடும்போது எங்கேயுமே வந்து டைம் லூஸே ஆறது கிடையாது. 2 ஸ்டெப்ன்றதுனால திரும்ப டக்குன்னு அந்த 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு அடுத்த பால் ஓடி வந்து போட்டுறாரு. 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் இந்த டைத்துக்குள்ள 1.5 to 2 மினிட்ஸ்க்குள்ள ஒரு ஓவரே கம்ப்ளீட் பண்ணிடுறாரு ரவீந்திர ஜடேஜான்னு பாக்குறோம். வாஷிங்டன் சுந்தர் 2 to 3 மினிட்ஸ்க்குள்ள ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. இதை பார்க்கும்போது ஒரு ஃபாஸ்ட் பவுலர் 8 மினிட்ஸ் எடுக்கிறது 10 மினிட்ஸ் எடுக்கிறது ஒரு ஓவர் போடுறதுக்கு அப்படின்ற பிரச்சனை கிடையவே கிடையாது. ஸ்பின்னர்ஸ் நிறைய ஓவர்ஸ் போட 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 ஒரு நாள்ல உங்களால அதிகமான ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஓவர் ரேட் பிரச்சனை கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதே ஓவர் ரேட் அப்படின்றது வந்து T20லயும் ODIலயும் கூட தான் இருக்கு. ஆனா அதுக்கான எஃபெக்ட் இவ்வளவு பெருசு கிடையாது. அதுல நீங்க ஓவர் ரேட் கம்மியா எடுத்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டிடக்ட் செய்யப்படும்ன்ற மாதிரியான எந்த விதமான அபாயமும் கிடையாது. ஆனா இங்க வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பா என்னதான் கண்டிஷன் இருந்தாலும் டீம்ல ஒருத்தராவது ஸ்பின் பவுலிங் போட தெரிஞ்சவர் இருக்கணும் அப்படின்ற அந்த கட்டாயம் இன்னமும் இருக்கு அப்படின்னு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல இன்னமும் ஸ்பின்னர்ஸுக்கு இதனாலயாவது இடம் இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. சப்கான்டினென்ட் விக்கெட்ல பிரச்சனையே இல்லை. விக்கெட் எடுக்க போறதே வந்து ஸ்பின்னர்ஸ் தான். ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு தான் ப்ராப்ளி அங்க பிரச்சனையா இருக்கும் சப்கான்டினென்ட்ல. ஆனா இந்த மாதிரி வெளியே ஆடும்போது கூட இங்கிலாந்து மாதிரியான இதுல அதுலயும் ஓவல் மாதிரியான விக்கெட்ல நம்ம ஆடும்போது கூட கண்டிப்பா ஒரு ஸ்பின்னராவது இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நிலைமை அப்படின்றது இந்த ஒரு கட்டாயத்தினாலதான் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ன்ற கட்டாயத்தினாலதான் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிக்க போறாங்க? இந்தியா ஜெயிக்க போறாங்களா, இங்கிலாந்து ஜெயிக்க போறாங்களா, டிரா ஆகுமா? என்ன பொறுத்த வரைக்கும் டிரா ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்பார்ச்சுனேட்லி இங்கிலாந்து 2-1 இந்த சீரீஸ் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இதெல்லாம் தாண்டி இந்த மேட்சை இந்தியா ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா ஜெயிப்பாங்களா இல்ல இங்கிலாந்து ஜெயிப்பாங்களா இல்ல இந்த மேட்ச் டிரா ஆகும்னு என்ன மாதிரி தான் நீங்களும் நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் until then please like, share and subscribe. Keep supporting Let's Sport. Thank you.